ஏன் ஸ்டோர் சீரியல் நெக்ஸ்ட் பிரேமோ என்ன மாதிரியான ட்விஸ்ட் ஆக்க போகுதுன்னு பார்க்கலாம். ரொம்பவே பயங்கரமாக வருத்தத்தில் நம்ம கதிர் இருக்காங்க. ராஜு கதிர்கிட்ட நீங்கள் எனக்காக சப்போர்ட் பண்ணி பேசினதுக்கு ரொம்பவே நன்றின்னு சொன்னதும் நான் எதுவும் தப்பாக பேசலன்னு எனக்கு தோணுது. இருந்தாலும் உங்ககிட்ட நான் கேட்குறேன், நான் எப்போவே எதிர்த்து பேசினது தப்பு நீயும் நினைக்கிறியான்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. கிடையாது, நான் அப்படி நினைக்க மாட்டேன், நீ பேசினது கரெக்டு தான் சொல்கிறாங்க. நிஜமாக தான் சொல்கிறியா? ஆமாம், நிஜமாக தான் சொல்கிறேன். நீ அவங்கள எதிர்த்து பேசினதுக்கு அப்புறம் இனி அதை பற்றி பேச அவங்க யோசிப்பாங்க. எனக்காக நீ இப்படி வேலைக்கு போகிறத நினைக்கும் போது எனக்கு சந்தோஷமாக இருக்குன்றாங்க. என்ன பண்ணுறது, என் அம்மா சொன்னாங்கன்றதுக்காக உன்னுடைய கழுத்தில் தாலி கட்டிட்டேன். இப்போ நீ என்னுடைய மனைவி, நமக்கு பிடிச்சிருக்க பிடிக்கல, எனக்கு அதை பற்றி கவலை கிடையாது. ஊர் உலகத்துக்கு நீ நானும் புருஷன் பொண்டாட்டி. ஏன் பொண்டாட்டி யாராவது ஏதாவது பேசினா அதை பார்த்துக்கிட்டு என்னால் சும்மா இருக்க முடியுமா? அதனால தான் நான் இப்படி ஒரு முடிவு எடுத்தேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதை வெளியே இருந்து தங்கமயில கேட்டுட்டு இருக்காங்க. அப்போ இது எல்லாத்துக்கும் காரணம் ராஜுதானா? கதிர் தம்பியை ஆட்டி படிக்கிறது ராஜுதானா? இந்த விஷயத்த மாமா கிட்ட எப்படி சொல்லணுமோ சொல்லி ராஜியை ஒட்டு மொத்தமா மாமா வெறுக்கணும். அப்படி ஒருத்தரை வெறுத்தாதான் நான் பாண்டியன் மாமாவோட மனசுல நிரந்தரமா இடம் பிடிச்சி இந்த குடும்பத்தோட ஒட்டுமொத்த ராஜ்யத்தையும் நான் அழ போறேன்னு சொல்லிட்டு பயங்கர சந்தோஷத்துல இருக்காங்க தங்கமயிலோட கனவு நிறைவேறுமா இல்லையங்கிறத வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.